இன்றைக்கி நம்ம வந்து அந்த மேட்டூர் டேம் அந்த பேக் சைடு மேட்டூர் அணையோட பேக் சைடு தான் வந்துக்கிறோம். மீன் இன்னைக்கு எத்தனை அடிக்குன்னு தெரில. அண்ணன் நான் மட்டும்தான் வந்துருக்கோம். அண்ணன் நான் மட்டும்தான் வந்துக்கிறோம். எப்படி மீன் அடிக்கிறதுன்னு தெரில. வாங்க போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாம் பர்சலில் வலை விட்டுட்டுக்கிறாங்க. லைட் வச்சுக்கிட்டு எல்லாம் வலை விட்டுட்டுக்கிறாங்க. தண்ணி கொஞ்சம் அலையோடு தான் இருக்குது. மீன் எப்படி அடிக்குன்னு தெரில. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எத்தனை மீன் அடிக்கிறான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஆற்றுக்கு வந்தோம். அண்ணன் வந்து அவுரி மீன் அடிச்சுக்கிறாரு. நமக்கு ஒரு மீன் அடித்து ஃப்ராகோடு பிச்சுட்டு போயிடுச்சு. அண்ணன் அடித்த மீன் பாருங்கள், 1 கிலோ வரும். 1 கிலோ அவுரி மீன் அண்ணன் அடிச்சுக்கிறாரு. நமக்கு ஆரம்பத்தில் ஒரு ஸ்ட்ரைக் அனுப்பிச்சு, இதே சைஸில் அனுப்பிச்சு பிஞ்சிட்டு போயிடுச்சு. வாங்க இதுக்கு மேலே எத்தனை மீன் அடிக்கலாம்னு பார்க்கலாம். நம்ம எப்படி இது பண்ணோம் ஸ்பாட்டு. சூப்பர்ண்ணா இதே சிஸ்டம். உங்களுக்கு தான் ரெண்டாவது வரி காட்டினா தூக்கி காட்டினா. ரெண்டாவது வரி 1 கிலோ வரும். அண்ணன் பதட்டத்தில் அண்ணனுக்கு என்ன பண்ணுறது. ரெண்டாவது வரி 1 கிலோ வரும். இந்த பிடி சொன்னாலும் அந்த மாதிரி பிடிங்க. அண்ணனு ரெண்டாவது வரி ஆட்டம் காட்டுது. ரெண்டாவது வரி அண்ணனுக்கு அடிச்ச ரெண்டாவது வரி. சூப்பராக வரி கை எடுத்து வைக்கலாம். சொல்லலாம், இந்த பக்கம் அடித்தா அடிக்கணும். போட்டு இந்த இடத்துல போடலாம். போட்டுண்ணா போட்டு தானே அப்படி எப்படி எனக்கு அடிச்சு. நானும் போட்டு தான் போனேன். அதுதான் நீ நம்ம நேரம் நல்லா இல்லையா? ஆமாம், அதான் மீன் அடிச்சு விட்டோம்ல. நான் இருக்கிறேன் கூட. நான் அடித்தேன்னா நீ அடிச்ச. நீ செஞ்ச அந்த இது காட்டினா பருப்பா தள்ளுறது அண்ணன் செஞ்சு வச்சுக்கிறாரு. ஃப்ராக் ரிமூவர். அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சு போச்சு. அண்ணன் அடித்த ரெண்டாவது அவுரி மீன். என்ன ஃப்ராக்னா? கேட்டர் ஃபில்லர் ஃப்ராக். நல்லா ஊக்கு எப்படின்னா இது? சூப்பராக இருக்குது, ரிசல்ட்டாக இருக்குது. ரிசல்ட் நல்லா இருக்குது. வேறு தான் கொஞ்சம் அதிகம், 400 அண்ணா 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு பொம்மை இருக்குது தம்பி, மீன் அடிக்குதுனால அவன் நான் வாங்கிறதுக்கு ரெடியாக இருப்பார். சரி வாங்க போகலாம், அடுத்த மீன் எப்படி அடிக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மொபைலில் சார்ஜ் இல்லை. அடிக்கிற மீனை வந்து கடைசியாக உங்களுக்கு ஃபோட்டோ கடைசியாக மென்ஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்த பாருங்களேன், இதுக்கோசம் தான் இந்த வீடியோ ஆன் பண்ணுறேன். கடல் மாதிரி இருக்குதுங்க. நான் வந்திருக்கிறது வந்து மேட்டூர் டேம். செம்ம ஸ்பாட்டுங்க.
அண்ணன் போயிட்டுருக்காரு. தண்ணி பாருங்கள் எப்படி இதுன்ட்டு. நம்ம குடிக்கிற தண்ணி எடுத்தாங்க. அதாவது சேலத்தில் இருக்கிறவங்க குடிக்கிற தண்ணி எடுத்தாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த சொல்லலாம் பேசுண்ணா. சூப்பர் அவுரி மேட்டூரில் அடித்தோம். நம்ம ட்ரை பண்ணி அடித்தோம். காலையிலேருந்து சுற்றிக்கிட்டே இருந்தேன் அடிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன். இன்றைக்கி அடிக்கலாம் அந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு இருந்தேன். தம்பி வா இன்றைக்கி போயிட்டு வந்துடலாம், சூப்பர் இடம் இது அப்படின்னு ஆர்வத்தோடு வந்தேன். ஆர்வத்துக்கு பரிசு சூப்பர் வந்தது டம்முன்னுச்சு. இதில் வேறு செல்லு வேறு சார்ஜ் வேறு இல்லை, 2 பாயிண்ட் தான் இருந்துச்சு. அதனால் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். தம்பி கட் பண்ணிட்டு இருந்தார். கட் பண்ண டைமில் டம்முன்னு அடித்து அவனோட வேட்டி அவுத்து கரெக்டாக அடிச்சுட்டு லாக் பண்ணிட்டேன். அண்ணன் ரொம்ப பயந்துட்டாரு மீன் அடிச்சோட இடம் அந்த மாதிரி இடம். தம்பி ஒரு சின்ன சைஸில் அடித்து விட்டுட்டா அப்படி. ரெண்டாவது நான் 3 அடித்தேன். 3 1 கிலோ 1 கிலோ பக்கமாக வரும். ஒரு கிலோவில் 2, ஒரு அரை கிலோவில் 1, அரை கிலோ பாருங்க. ஒரு கிலோவில் 2, அரை கிலோவில் 1. அப்படியே அந்த மீனோட பக்கத்தில் வைண்ணா பாருங்க. 3.5 கிலோ 4 கிலோ வரும்னு நினைக்கிறேண்ணா. இன்னைக்கு அடிச்ச மீன் இன்னைக்கு அடிச்சதுல இதுதான் சூப்பர். எங்களுக்கு அவரி சூப்பர் அவரி. நல்லா அண்ணன் அடிச்சுட்டு இன்னைக்கு சந்தோஷம் நம்ம மகிழ்ச்சி. எனக்கு செலவு போனதை கூட பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி அடிக்கணும், எத்தா அடிக்கணும். அதுதான் நீங்களும் எத்தா இப்படி வந்து பிடிக்கணும், நல்லா இது பண்ணணும்.